தீர்க்க ஆயுசோடும் சகல சௌபாகியத்தோடும் வாழ எல்லா தெய்வத்தையும் நாங்க வேண்டிக்கிறோம் சார். நீங்களும் நல்லபடியா வாழணும்னு நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே சேல்ஸ்ல நம்ம பிரான்ச் தான் முதலிடம் வகிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாருங்க? பட்டாபி. எங்க அந்த பட்டாபி? குட் மார்னிங் சார். என்ன பாதி சைக்கிளோட வர்ற? நீங்க இனிமே வேலைக்கே வர மாட்டேன்னு சொன்னாங்க. நான் 3 தலைமுறை பார்த்துட்டேன். நீ 4வது தலைமுறை. 5வது தலைமுறை உன் பையன். அவனுக்கு நான் தான் எம்டி. அது போட்டோம். நீ என்ன லேட்டு? நான் முதலமைச்சரை பார்த்துட்டு வரேன். நீயா? என்ன அதிசயமா இருக்கு. 3 மாசமா நான் ட்ரை பண்ற முடியல. நீ எப்படி பார்த்த? நான் பீச் ரோட்ல நின்னுட்டு இருந்தேன். அவங்க கார்ல போனாங்க. நான் கையாட்டினேன். அவங்க அப்படி ஆட்டினாங்க. பட்டாபி, நீ ஏன் லேட்டா வந்தேன்னு எனக்கு தெரியும். வர்ற வழியில பொண்டாட்டிய பத்தி புகார் பேசிக்கிட்டே வந்திருப்ப. கடவுளா பார்த்து சைக்கிள் வீல கழட்டிட்டான். சார், நீங்க எப்பவுமே அவளுக்கு ஆதரவாவே பேசுறீங்க. வீட்டுல அவ என்னெல்லாம் பண்றா தெரியுமா? பட்டாபி, தொழில்ல நீ புலியா இருக்கிற, ஆனா வீட்டுல எலியா இருக்கிற. அதனாலதான் உன் பொண்டாட்டி சிடுசிடுங்கிற. சிடுசிடுங்கிற பொண்டாட்டி தான் எப்பவுமே சேமிப்பா. சிரிக்கிற பொண்டாட்டி செலவு வச்சிருவா. அது போட்டோம். உனக்கு பூவிலேயே சிறந்த பூ எதுன்னு குசும்பு. சேமிப்புயா. சேமிக்கிற பொண்டாட்டி தான் எப்பவும் சிறந்தவன். போய் வேலையை பாரு. அந்த கிழவன் தான் குறைய கேட்க மாட்டேங்கிறான். நீங்களாவது கேளுங்க. எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டர் வச்சிருந்தேன். பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்கிறதுக்காக சைக்கிளே வாங்கி தருது. என் கௌரவம் என்ன யாருது? கௌரவத்தை விடுங்க. என்னைக்கு அவளை தொட்டேனோ அன்னைக்கே அந்த கௌரவம் எல்லாம் போச்சு. ஒட்டி கடைக்கார சிகரெட் கொடுக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு ஏங்க வாய்க்கு ருசியா சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். முந்தா நேத்தி குழம்போட நேத்தி சோத்த கலந்து கொடுத்திருக்கா. பட்டாபி, யாரோட பேசிட்டு இருக்கிற? சார், என் குறைய ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஒருத்தரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. குத்து மதிப்பா ஒரு டெலிபோன் நம்பர் போட்டேன். ஒரு மாமி மாட்டிக்கிட்டாங்க. சொல்லிட்டு இருக்கேன். நல்ல மாமியா? தெரியல. மாமி கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன். பேசுங்க. ஹலோ, நான் தான் அங்கிள் பரிமளா பேசுறேன். பரிமளாவா? யோ, உன் பொண்டாட்டி தான்யா பேசுது. ஹலோ பரிமளா, சத்தியமா நான் எதுவும் சொல்லல. எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எம்டி தான். வாயை மூடுங்க. சைக்கிள் வீலங்க. உனக்கு யார் சொன்னது? நான் தான். வாசிப்பு வைத்தியா? இன்னும் வாசிக்கிறத விடல. இன்னைக்கு யார் பேர்ல வாசிக்க போற? காலையில 7:20க்கு உங்க வீட்டுல தான் வாசிச்சேன். எது? உங்க தம்பி விடோ விசாலாட்சியை டாவடிக்கிறானாமே, நல்லா இல்ல. யோ, அவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கையா? வேண்டாம், விடோ வயிற்றுச்சல கொட்டாதீங்க. இப்ப நான் வாசிக்க வந்தது பட்டாபியை பத்தி. பட்டாபி, நேரா உன் வீட்டுல இருந்தா வரேன். வீல் இல்லாம வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டி திட்டவட்டமா சொல்லிட்டான். கேவலம் சைக்கிள் வீல காப்பாத்த துப்பில்லாத உன் மூஞ்சியில காரி துப்பணமா. அங்கிருந்து துப்பினா எட்டாதே. அதனாலதான் என்ன அனுப்பிச்சு வச்சா. துப்பட்டமா? பட்டாபி, ஆள வச்சு துப்புற அளவுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டியா நீ? இது என்ன சார் கேவலம்? இதோட கேவலத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். சொல்றேங்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க சார். யோ, ஆபீஸ்ல என்னதான் கழட்டுறீங்க? அவன் தான் சொல்றேன்றானே, கேட்டு தொலைங்கலையா? எத்தனை தடவை கேக்குறது சார்? கேட்டு கேட்டு காதே புடிச்சு போய். இல்ல, இது புதுசு புதுசு. என் ஃபர்ஸ்ட் நைட் பத்தி. கல்யாணம் முடிஞ்சோண்ட அவன் அள்ளி கொட்டிக்கிட்டு ஆளா பறந்துட்டாங்க. விளக்கு ஏத்தி வச்சுட்டு நேர ரூமுக்குள்ள நுழைஞ்ச. கணக்குல எங்கேயோ உதைக்குது. பரி பரிமளங்கிறத சுருக்கி பரின்னு ஆசையா கூப்பிட்டேன். ஓஹோ, என்னாலும் வேலை போயிடுச்சுங்கிற கோவமா? இல்ல, போலீஸ் ட்ரெஸ்ல காதல் லீலை புரிந்த காமாந்தகாரின் பத்திரிகையில எழுதிட்டாங்களே, அந்த வருத்தமா? இல்ல, அதுவும் இல்லையா? அப்ப என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசுல வேற யாரையாவது? தப்பு தப்பு இருக்கவே இருக்காது. அன்னைக்கு நான் லஞ்சம் கொடுக்க உன் பேக்கெட்டுக்குள்ள கைய விட்டேனே, அப்பவே உன் நெஞ்சு கொதிச்சு கொப்பளமா வீங்கி போச்சு. அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன? கோவில் கற்பூரம், பெருமாள் கோவில் தீவெட்டி, இது தீப்பந்தம். பரி, அன்னைக்கு நீ போலீஸ் ட்ரெஸ்ல இருந்த போது உன்னை நான் தொட்டது தப்புதான். ஏன்னா எனக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா இப்போ உலக உரிமையே எனக்கு இருக்கு. உன்னை நான் ஒரு தடவை தொட்டுக்கலாமா? May I come in? பரி, உன்னோட அணில் பல்லால என் கண்ணத்தை ஒரு கடி கடி. அப்புறம் அகண்ட காவேரி மாதிரி இருக்கிற உன்னோட பெரிய கண்ணுக்குள்ள என்ன வச்சு மூடிக்கியே. மூடிக்கிட்டு ஓ பரி, எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க, எனக்கும் தான் வெக்கமா இருக்கு. உனக்கும் வெக்கமா இருக்கா? ஆமா, இப்படிப்பட்ட ஒரு அல்ப புத்திக்காரனை கட்டிக்கிட்டு ஆயுசு பூரா எப்படி குப்பை கொட்ட போறோம்னு நினைச்சு வெக்கப்படுறேன். பரிமளம், என்னம்மா சொல்ற நீ? பின்ன என்ன, தாலி கட்டி முடிஞ்சதும் அம்மி மிதிச்சு அருந்ததிய பாருங்கன்னு ஐயர் சொன்னாரே, நீங்க எங்க பாத்தீங்க? நான் அருந்ததி தான் பார்த்தேன். போய் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நீங்க என் தங்கச்சியை பார்க்கல? ஓ, அதை
பார்த்தேன், நீ பாத்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல. என்னடா நம்ம பரி மாதிரியே இவ்வளவு அழகா இன்னொரு பொண்ணு இருக்காளேன்னு பார்த்தேன். அது என்ன ரப்பர் ஸ்டாம்பில் அடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க. அதான் திகைச்சு போயிட்டேன். சரி சரி, அதை விடுங்க. பந்தி முடிஞ்சதும் என்ன பண்ணீங்க? கை கழுவினேன். ஐயோ, அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி அமிச்சிட்டு நம்ம ரூமுக்குள்ள வந்தேனா, அங்க நீ உன்னுடைய கல்யாண புடவைய மடிச்சு வச்சிட்டு இருந்த. உன்னை நான் பின்பக்கம் பார்க்கும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ரூம்லயும் வேற யாரும் இல்லையா? டிக்கிலோனா 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 டிக்கிலோனான்னு செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டேன். அது தப்பா? தப்பே இல்ல, என்ன தட்டி இருந்தா. ஆனா நீங்க தட்டினது என் தங்கச்சிய. நான் தட்டினது உன் தங்கச்சியா? ஆமா, அந்த அதிர்ச்சியில திகைச்சு போய் அவ அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்கா. முதல்ல நீங்க அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதான் நமக்கு சாந்தி முகூர்த்தம். நாம முதல்ல இதை முடிச்சிருவோம். நாளைக்கு காலையில மன்னிப்பு கேட்கிறேனே. முடியாது. அவ உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் என் மனசு சாந்தி அடையும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஒருவேளை அவ என்ன மன்னிக்கலன்னா இந்த ஜென்மத்துல நமக்கு சாந்தி முகூர்த்தமே கிடையாது. என்ன சியாமளா, இப்படி இடியோசை கேட்ட நாகம் போல மிரண்டு மிரண்டு பின்னாடி போற? நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேம்மா. பாலும் பழமாமா? அதெல்லாம் உங்க ரூம்லயே வச்சுட்டேனே மாமா. என்னது? நான் பாவ மன்னிப்புங்கிற, நீ பாலும் பழமுங்கிற? உனக்கு ரேடியோ சலூன் எடுக்காதா? ஐயோ, காது குடையுதா? என்னங்க மாமா? என்னம்மா காது குடையிற நேரமா இது? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதான் ஆச்சுன்னு உங்க அக்கா என்ன போட்டு குடையிறா. சியாமளா, நீ என்ன மன்னிச்சாதான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். மன்னிச்சிருமா? மாமா, எங்க அக்காக்கு போய் என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு விபித் பாரதியே எடுக்காதா? என்ன மன்னிச்சிருதாயே, மன்னிச்சிரு. சியாமளா, நீ மனசு வச்சாதான் முதலவே நடக்குமா? மாப்பிள, உறிஞ்சி எடுத்து உயிரை காத்தவ அங்க இலவு காத்த கிளியா ஏங்கிட்டு இருக்கிறா. நீங்க என்னடானா இங்க குழந்தையாளோட கொஞ்சம் வந்திருக்கிறீங்களா? மாப்பிள, தாலி கட்டின அன்னைக்கு என் பொண்ணு விதவையானாலும் பரவாயில்ல, உங்களை வெட்டாம விட மாட்டேன். ஐயோ சியாமளா, நடந்தது என்னன்னு அவர்கிட்ட சொல்லுமா, சொல்லு. வேணாம், நானே சொல்லிடுறேன். மாமா, அது உருவ ஒத்து மேல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? ஐயோ, மூத்த பொண்ணுக்கு உதடு கட்டு போனதுக்கு கல்யாணத்தை பண்ணி கரையை தொடச்சிட்டேன். இவளுக்கு எது கட்டு போச்சோ, எப்படி துடைப்பணும்? ஏன்பா இப்படி காட்டு கத்தா கத்திட்டு இருக்கீங்க? உங்களுதுதான். நீ என்ன குத்தம் சொல்ற? குழந்தையால கொஞ்சம் வந்திருக்கிறான் உன் புருஷன். கொஞ்சம் இல்ல, கெஞ்ச கெஞ்ச. பரிமளா, நான் இந்த ரூமுக்குள்ள வந்த விஷயத்த உங்க அப்பாட்ட விளக்கி சொல்லிடுமா? தெரியாம பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு. அத புரிஞ்சுக்காம இப்படி கத்துறீங்களே. நீங்க பண்ண தப்பை விட அவர் பண்ணது ஒண்ணு பெருசு இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 30 சவரன் நகை போடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் நிறுத்து பார்த்தேன். 29.5 சவரன் தான் இருக்கு. இன்னும் 1/2 சவரன் எங்க? அந்த 1/2 சவரன் தான் மோதிரமா பண்ணி தீபாவளிக்கு போட்டுறேன்னு சொன்னேன். இல்ல மாப்பிள்ள? ஆமா ஆமா. என்ன பரிமளா, ஃபர்ஸ்ட் நைட்ல ஆக வேண்டியதை பார்க்காம அரசவரன் பத்தி பேசிட்டு இருக்கேன். வா போலாம். நீங்க சும்மா இருங்க. தாயும் பிள்ளையும் ஒண்ணுதான்னாலும் வாயும் வயிறும் வேறதான். வார்த்தை தவறுறது, வழி தவறி நடக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதை அந்த 1/2 சவரனோட உள்ள வந்தாதான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே. பரிமளா, பரிமளா, மாமா சாந்தி முகூர்த்தத்தை அரசவன்ல நிறுத்திட்டாலே. என்னோட அவசரத்தை புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போக மாமா. மாமா, இந்தாங்க மாப்பிள்ள, வெள்ளி அண்ணா கயிறு. இத அடகு வச்சா 1/2 சவரனுக்கு மேலேயே கொடுப்பான். மாப்பிள்ள, என் மகராத்திரிய சுகராத்திரி ஆக்கிடுங்க. அட பாவி, அன்னத்தை எடுக்க வேண்டிய கையால இந்த அசிங்கத்தை பிடிக்க வச்சுட்டானே. ஐய, என்ன மாமா இது? இந்த அல்ப அருணா கயிறுக்காகத்தான் அர்த்தராத்திரில ஏறும் கொண்டீங்களா? இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. சரியனே, நீ குனியதுனால தான் இவ்வளவு குழப்பமே. இந்த அர்த்தராத்திரில எந்த அடகு கடை திறந்திருப்பான்? விட மாட்டேன், உடைச்சாது உள்ள பூந்துடுறேன். ஊட்டிக்கு போறீங்களா? ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. இருக்கு சேட்டே, சேஜே. வீட்டுக்கு தூங்கிட்டானா? ஐயோ நாய், ஐயோ ஆண்டவா, முருகா, வெங்கடாஜலபதி, அல்லாஹ், இயேசு, எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. ஐயோ நாய் தொட்டுங்க. ஐயோ ஐயோ ஐயோ. பரிமளா, பரிமளம். ஐயோ, என்ன இந்த கோலத்துல? வந்து
உங்க அப்பா அருணா கயிறு, மறுவாடி கடை, நாய், செவுரு, ஓடி வந்துட்டேன். ரோட்ல இந்த குளத்துல ஓடி வந்தீங்க? இல்லையே, அண்டர்வேர் போட்டிருக்கேன். ஐயோ, பட்டு வேஷ்டி என்னாச்சு? வர வழியில பசியோடு இருந்த ஒரு நாய் வேட்டி இழுத்துட்டு போயிடுச்சு. என்ன? எங்க அப்பா 1500 ரூபாய் கொடுத்து வாங்கின பட்டு வேஷ்டிய நாய் இழுத்துட்டு போயிடுச்சா? நாய்க்கு தெரியுமா பட்டு வேஷ்டியோட விலை? அதான் இழுத்துட்டு போயிடுச்சு. வந்தா இந்த ரூமுக்குள்ள பட்டு வேஷ்டியோட வாங்க, இல்ல இந்த பக்கமே திரும்பி வராதீங்க. கேவலம் ஒரு நாயினால என்னோட ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போச்சு. அந்த நாய் இதே மாதிரி தான் குலைச்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? தப்பிச்சு போயிட்டாங்களா? என்னோட சோக கதையை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்னப்பா அப்பளம் இட்டுட்டு இருக்க? ஜென்டில்மேன் ஆயிட்டியா? இது எவ்வளவோ பரவாயில்லடா. நாளையில இருந்து வாசல கூட்டி புள்ளி வச்சு நானே கோலம் போடணுமா? உன் பொண்டாட்டி சொல்றா. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவளை பரிமளம். என்னங்க? என்னம்மா இது? இந்த வயசுல எங்க அப்பாவை போய் வேலை வாங்குறியே, பாவமா இல்ல? இந்த வயசுல உங்க அப்பா படிக்கிற புஸ்தகத்தை கொஞ்சம் பாருங்க. வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம். அவர் படிக்க வேண்டிய புஸ்தகம் தானே இது. உள்ள பாருங்க. இருவராணியின் இன்ப லீலைகள். இப்படி ஒரு அப்பாவை நினைச்சா உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு. எங்க அப்பனுக்கு அறிவு இல்ல, அதுக்கான அப்பாவை மாத்திக்க முடியுமா? காலம் கடந்த வயசுல இப்படி கண்ட கண்ட புஸ்தகத்தை படிக்கிறாங்களே, இது உங்களுக்கு கேவலமா இல்ல? வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். ஏமா, இந்த வெள்ளி குத்து விளக்க எங்கேயாவது பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குதா? சொல்லு. ஆமா, இது எங்க விளக்கு? உங்க கையில எப்படி வந்தது? கையும் களவுமா பிடிச்ச உடனே என் கைக்கு வந்துடுச்சு. புரியும்படியா சொல்லுங்களேன். உங்க மாமனார். நானே சொல்லிடுறேன். அது வேற ஒண்ணு இல்லம்மா. பூஜை ரூமுக்குள்ள போனேன். இந்த 2 குத்து விளக்கம் அங்க இருந்துச்சு. எனக்கு இது வெள்ளியா சில்வரான்னு ஒரு சந்தேகம். பூஜை ரூம் இருட்டா இருந்ததுனால வெளிச்சத்துக்கு வந்து விபூதி போட்டு தேய்க்கலான்னு வாசலுக்கு வந்தேன். சைக்கிள்ல வந்த ஒரு சண்டால லபக்குன்னு புடிக்கிட்டு போயிட்டாமா. அப்படியே அவனை துரத்திட்டு போய் பிடிக்க வேண்டியதானே? துரத்திட்டு ஓடுனே. வேட்டியா வந்துருச்சு. வேட்டியை வந்து என்ன? அண்டர்வேர் போடலையா? இது எங்க தாத்தா காலத்து விளக்கு. எங்க அப்பா எனக்கு இத கொடுத்தாரு. உங்க அப்பா இத தொலைச்சிட்டேன்னு வந்து நிக்கிறாரே, இவரெல்லாம் ஒரு மனுஷனா? நான் நடந்ததை சொல்றேன். நாளைக்கு ஜாக்பாட் 1,52,000 ரூபாய். விட்டதை பிடிப்பாரா மாட்டாரா? என்ன பண்ணாரு? ரேஸுக்கு பணம் புரட்டுறதுக்காக குத்து விளக்க அடமானம் வைக்க போனாரு. வெச்ச இடம் நமக்கு வேண்டிய இடங்கிறதுனால வெள்ளி குத்து விளக்க வெடுக்குன்னு பிடிங்கிட்டு வேகமாக வந்துட்டேன். என்னது? திருடி அடமானம் வச்சுட்டு வந்து நிக்கிறாரே, பாத்தீங்களா இவரை? பாத்திருந்தாதான் தடுத்து நிறுத்திருப்பேன். அவருதான் அறிவில்லைன்னு தெரியல. பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம். அது எப்படி? இன்னைக்கு விளக்கு வச்சவரு நாளைக்கு வெங்கடாஜலபதியே வித்துட்டு வருவாரு. இந்த நிமிஷமே அவரை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. பரிமளம், பாவம் அப்பா. இந்த வயசுல என்ன வெளியே போக சொல்றியம்மா? நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? இரு பரிமளம், இந்த இத பாருங்க. குடிகாரங்க, சூதாடுறவங்க, சின்ன வீடு செட்டப் பண்றவங்க எல்லாம் குடும்பத்தை மட்டும் இல்ல இந்த சமூகத்தையே கெடுக்குறாங்க. ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல உங்க அப்பா இந்த வீட்ல இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரியா சொன்னா. வைத்தி, எங்க அந்த நாய்? ஓடிடுச்சு. அப்பா அவன் என்ன சொல்லிட்டு போற பத்தியா? அவன் சொல்றது இருக்கட்டும்டா. நீ சொல்ற, உனக்கு அவ வேணுமா நான் வேணுமா? அவதான்ப்பா. பட்டாபி, எல்லா நாய்களும் என்ன கவுத்துட்டு ஓடிடுச்சு. இதுக்கு ஒரே வழி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டிய